விழுப்புரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், எதனால் இந்த போக்குவரத்து நெரிசல், விவரங்கள் என்ன? அதாவது முகூர்த்த நாள் என்பதனால் சென்னையில் பணி செய்யக்கூடியவர்கள் சொந்த மாவட்டத்திற்கு, அதாவது தென் மாவட்ட பகுதிகளுக்கு, மதுரை, திருச்சி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளுக்கு சென்று மீண்டும் சென்னை ஒரே நேரத்தில் அதிக அளவு வாகனங்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை கடந்து செல்லும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. இதனால் அந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசூர் பகுதியில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிகழும் காட்சியை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா அங்கு அந்த கூட்டு சாலையில், அரசூர் கூட்டு சாலையில் போலீசார் அங்கு அந்த வாகனங்களை சரி செய்யும் பணிகளில் ஈடுபட்ட ஒரு காட்சியும் பார்த்து வருகிறோம். ஏன்னா ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தென் மாவட்ட பகுதியிலிருந்து சென்னை நோக்கி செல்வதனால் இந்த போக்குவரத்து நெரிசலானது நீடிக்கிறது. சுமார் 2 மணி நேரத்திற்குமான இந்த போக்குவரத்து நெரிசல் நீடித்து வருவதால் ஏராளமான போலீசாரும் அந்த கூட்டு சாலை பகுதிகளில் அந்த வாகனங்களை சரி செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வராங்க. அதே போன்று திண்டிவனம் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையிலும் திண்டிவனம் அருகிய பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு அங்கும் வாகனங்கள் அணிவகுப்பு நிகழ்ச்சியை தான் நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஒரே நேரத்தில் வாகனங்கள் அணிவகுத்து செல்வதனால் அதை சரி செய்யும் பணியிலும் போக்குவரத்து போலீசாரும் நெடுஞ்சாலை ரோந்து போலீசாரும் ஈடுபட்டு வரும் காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.